Hi, welcome you to learn English. இங்கே இருக்கிற தமிழ் வாக்கியங்களை பாருங்கள். நாம் போகிறோம் சாதாரண வாக்கியம். நாம் போகிறோமா அப்படிங்கிறது கேள்வி. நாம் போகவில்லை அப்படிங்கிறது நெகட்டிவ். நாம் நேற்று போகிறோம் இது தவறான இலக்கண வாக்கியம். ஓகே, இதே மாதிரி நீங்கள் இங்கிலீஷில் கண்டுபிடிக்கணும். இஸ் திஸ் யுவர் பென்? இது உங்களுடைய பேனாவா? இது வேர்பல் கொஸ்டின். கீழே 3 சென்டென்சஸ் இருக்குது. அந்த 3 சென்டென்சஸில் எந்த சென்டென்ஸ் ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். ஐ வெல்கம் யூ டு தி சேனல் சென்டாக்ஸ். உங்களுடைய ஸ்போக்கன் இங்கிலீஷ் ஸ்கில்லை டெவலப் பண்ணுறதுக்கு வீடியோஸ் அப்லோட் பண்ணிட்டு வரேன். ப்ராக்டிஸ் பண்ணிட்டே இருங்க. ஷியோராக டெவலப்மெண்ட் இருக்கும். நவ் விச் சென்டென்ஸ் இஸ் ராங்? இஸ் திஸ் யுவர் பென்? இது வேர்பல் கொஸ்டின். ஓகே, கீழே இருக்கிற 3 சென்டென்சஸில் எந்த சென்டென்ஸ் ராங், ஏன் அப்படிங்கிறத நீங்கள் கண்டுபிடிக்கணும். வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். இஸ் திஸ் யுவர் பென்? இது உங்களுடைய பேனாவா? இது வேர்பல் கொஸ்டின். லாஸ்ட் கொஸ்டின் பாருங்கள். இஸ் திஸ் நாட் யுவர் பென்? நெகட்டிவ் வேர்பல் கொஸ்டின். அதுக்கு மேலே இருக்கிற சென்டென்ஸ் திஸ் இஸ் நாட் யுவர் பென், நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, இது உங்களுடைய பேனா இல்லை. அதுக்கு மேலே இருக்கிற சென்டென்ஸ் திஸ் பென் நாட் யுவர் பென், இதுதான் ராங் சென்டென்ஸ். ஏன் அப்படின்னா அந்த சென்டென்ஸில் வேர்ப் இல்லை. வேர்ப் இல்லாமல் ஒரு சென்டென்ஸும் இருக்க முடியாது. என்ன ஒரு அழகான வானவில், வாட் அ லவ்லி ரெயின்போ, இது எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ், ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற சென்டென்ஸ். கீழே இருக்கிற 3 வாக்கியங்களில் எந்த வாக்கியம் தவறான வாக்கியம்? கிராமட்டிக்கலி ராங். வீடியோ பாஸ் பண்ணிட்டு யோசிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். வாட் அ லவ்லி ரெயின்போ, என்ன ஒரு அழகான வானவில், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். இட் ஈஸ் ஏ லவ்லி ரெயின்போ, இது ஸ்டேட்மெண்ட். இது ஒரு சாதாரண வாக்கியம். இட் ஈஸ் ஏ லவ்லி ரெயின்போ. இஸ் இட் ஏ ரெயின்போ, இது ஒரு ரெயின்போவா, இது ஒரு வானவில்லா, இது கொஸ்டின். இஸ் இட் ஏ லவ் ரெயின்போ, லவ் ரெயின்போன்னு வரக்கூடாது. லவ்லி ரெயின்போன்னு வரலாம், இல்லைன்னா லவ்வபிள் ரெயின்போ அப்படின்னு வரலாம். ஓகே, இஸ் இட் ஏ லவ் ரெயின்போன்னு வராது. திஸ் இஸ் குட், இது நன்றாக இருக்கிறது, இது ஸ்டேட்மெண்ட். கீழே இருக்கிற 3 வாக்கியங்களில் எந்த வாக்கியம் ராங்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். திஸ் இஸ் குட், இது நன்றாக இருக்கிறது. திஸ் இஸ் நாட் பேட், இது நெகட்டிவ் சென்டென்ஸ். ஓகே, ஹவு குட் திஸ் இஸ், இது எக்ஸ்க்ளமேட்டரி, ஆச்சரியத்தை வெளிப்படுத்துகிற சென்டென்ஸ். எவ்வளோ நன்றாக இருக்கிறது இது. ஆர் திஸ் குட், திஸ் இஸ் குட் அப்படிங்கிறது சிங்குலர். இஸ் திஸ் குட் அப்படின்னு தான் இருக்கணும். இல்லைனா ஆர் தீஸ், THEAC, ஆர் தீஸ் குட் அப்படின்னு இருக்கணும். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் பார்த்தும் நீங்கள் இங்கிலீஷில் எழுதுறதுக்கு பேசுகிறதுக்கு ப்ராக்டிஸ் பண்ணலாம். இங்கிலீஷ் மாடல் சென்டென்சஸ் இருக்கிற வீடியோஸ் இன்னொரு சேனல் சென்டாக்ஸ் ப்ளஸில் அப்லோட் பண்ணியிருக்கேன். அந்த சேனலையும் பாருங்கள், ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். வி ஹாவ் ஷேர்டு ஈக்குவலி, ஸ்டேட்மெண்ட். கீழே இருக்கிற 3 கொஸ்டின்ஸில் எந்த கொஸ்டின் ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். The wrong question is the last one. Haven't we share equally? Have வந்திருக்கு, அது ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ். ஓகே, ஹாவ் வந்துச்சுன்னா அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். haven't we shared, SHARED, haven't we shared equally? Other 2 questions are correct. He typed the letter, he posted the letter, ரெண்டுமே ஸ்டேட்மெண்ட்ஸ். கீழே இருக்கிற 3 வாக்கியங்கள் பாருங்கள், அதில் எது தப்பு அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். லுக் அட் தட் ஸ்டேட்மெண்ட்ஸ். ஹீ டைப்ட் த லெட்டர், ஹீ போஸ்டட் லெட்டர், ரெண்டுமே பாஸ்ட் டென்ஸில் இருக்குது. ஓகே, ஹீ டைப்ட் த லெட்டர் அண்டு போஸ்ட் லேட்டர். அண்டு போஸ்ட் அப்படிங்கிறது ப்ரெசன்ட் டென்ஸ். ஓகே, பாஸ்ட் டென்ஸில் சொல்லிவிட்டு ப்ரெசன்ட் டென்ஸில் சொல்கிறோம். தட் இஸ் ராங். நெக்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட், ஹீ ஹேட் டைப்ட் அண்ட் போஸ்டட் த லெட்டர், இது பாஸ்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்குது. தென் ஃபாலோட் பை பாஸ்ட் டென்ஸ், இது கரெக்ட். அதே மாதிரி ஹீ வில் டைப், ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. ஹீ வில் டைப் த லெட்டர், ஹீ வில் போஸ்ட் லேட்டர், ஹீ வில் போஸ்ட் லேட்டர், இது ஃபியூச்சர் டென்ஸில் இருக்குது. இதுவும் கரெக்ட். த ஃபுட் இஸ் ஹாட், ஐ கேனாட் ஈட், உணவு ரொம்ப சூடாக இருக்கிறதுனால என்னால் சாப்பிட முடியவில்லை, இது ஸ்டேட்மெண்ட். கீழே இருக்கிற 3 சென்டென்சஸ் பாருங்கள், அதில் எது தப்பு? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்பிளே ஆகும். த ஃபுட் இஸ் ஹாட், ஐ கேனாட் ஈட், உணவு சூடாக இருக்கிறது, என்னால் சாப்பிட முடியவில்லை, இது ஸ்டேட்மெண்ட். இஸ் த ஃபுட் ஹாட், கொஸ்டினாக மாதிரி இருக்குது. காண்ட் யூ ஈட், உன்னால் சாப்பிட முடியலையா, உணவு சூடாக இருக்கா. ஓகே, இது வேர்பல் கொஸ்டின்ஸ். ஹவு ஹாட் த ஃபுட் இஸ், ஐ காண்ட் டச், இது எக்ஸ்க்ளமேட்டரி ஸ்டேட்மெண்ட் இருக்குது. த ஃபுட் இஸ் ஹாட் பிகாஸ் ஐ ஏட் ஸ்லோலி. ஓகே, இதில் இருக்கிற மீனிங் பாருங்கள். இந்த சென்டென்ஸில் இருக்கிற மீனிங் என்டையர்லி ராங். த ஃபுட் இஸ் ஹாட், உணவு சூடாக இருக்கிறது, ஏனென்றால் நான் மெதுவாக சாப்பிடுகிறேன். மீனிங்லெஸ் சென்டென்ஸ். ஓகே, ஸோ தட் இஸ் தி ராங் சென்டென்ஸ். ஹவு குட் ஹீ இஸ், எவ்வளோ நல்லவர் இவர், எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ். ஓகே, கீழே இருக்கிற 3 எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்சஸில்
எந்த சென்டென்ஸ் ராங்? வீடியோ பாஸ் பண்ணிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். வாட் அ குட் மேன் ஹீ இஸ். ஹவு குட் ஹீ இஸ் அப்படிங்கிறது வாட் அ குட் மேன் ஹீ இஸ் மாதிரி இருக்குது. அதுவும் எக்ஸ்க்ளமேட்டரி, அது கரெக்டு. அடுத்ததில் பாருங்கள், சென்டென்ஸோட ஸ்ட்ரக்சரே ராங். வாட் ஹீ ஏ இஸ் குட், தட் இஸ் ராங். அதே மாதிரி வாட் அ குட் பர்சன் ஹீ இஸ், மேனுக்கு பதிலாக பர்சன் இருக்குது. ஸோ அந்த சென்டென்ஸ் கரெக்ட். இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் தி ஆன்சர். விடையை கண்டுபிடிப்பது மிகவும் ஈஸி. ஓகே, கீழே இருக்கிற 3 சென்டென்சஸ் ஒரு கொஸ்டின். எது ராங் அப்படிங்கிறத வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். லாஸ்ட் ஆப்ஷன் தட் இஸ் ராங். ஏன் அப்படின்னா 2 இஸ் இருக்குது பாருங்கள். இட் இஸ் ஈஸி டு ஃபைண்ட் தி ஆன்சர். அதர் ஸ்டேட்மெண்ட் இட் இஸ் சிம்பிள் டு ஆன்சர், அது கரெக்ட். அதே மாதிரி இட் இஸ் நாட் ஈஸி டு ஃபைண்ட் தி ஆன்சர், இது நெகட்டிவ் சென்டென்ஸ், அது கரெக்ட். ஓகே, இட் இஸ் ஈஸி அந்த மாதிரி ஸ்ட்ரக்சர் வராது. வாசிக்கிறப்பவே நீங்கள் கண்டுபிடிச்சிருப்பீங்க. நிறைய ரீட் பண்ணியிருந்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாக கண்டுபிடிக்க முடியும். ஹீ இஸ் டீச்சிங் வெல், அவர் நன்றாக கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறார். ஓகே, இது ஸ்டேட்மெண்ட். கீழே ஒரு கொஸ்டின் இருக்குது, ஒரு எக்ஸ்க்ளமேட்டரி சென்டென்ஸ் இருக்குது, ஒரு ஸ்டேட்மெண்ட் இருக்குது. 3ல் எது ராங் சென்டென்ஸ்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். ஹீ இஸ் டீச்ட் வெல், அதுதான் ராங் சென்டென்ஸ். ஏன் அப்படின்னா ஹீ இஸ் வந்திருக்கு, இஸ் பி வேர்ப். இஸ் வந்துச்சுன்னா வேர்போட ஐஎன்ஜி சேர்ந்து வரும். ஹீ இஸ் டீச்சிங் வெல் அந்த மாதிரி வரும். இல்லைனா ஹீ இஸ் டாட் வெல் அப்படி வரும். ஓகே, டீச்டு அப்படின்னு ஒரு வேர்ட் கிடையாது, டாட். ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி, இது ஸ்டேட்மெண்ட். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் ராங்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். லாஸ்ட் ஆப்ஷன் இஸ் ராங். ஏன்னா கேன், ஏபிள் ரெண்டுமே அடுத்தடுத்து ஒரே சென்டென்ஸில் வரக்கூடாது. கேன் அப்படின்னாலும் முடியும், ஏபிள் அப்படின்னாலும் முடியும். நான் இதை பற்றி நிறைய வீடியோஸில் சொல்லியிருக்கேன். ஸோ ஈஸியாக கண்டுபிடிச்சிருப்பீங்க. ஐ கேன் ஏபிள் அப்படின்னு வரக்கூடாது. ஐ கேன் அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி, ஐ ஆம் ஏபிள் டு அண்டர்ஸ்டாண்ட் ஈஸிலி அந்த மாதிரி சொல்லணும். த சன் இஸ் வெரி பிரைட், சூரியன் மிக பிரகாசமாக இருக்கிறது, ஸ்டேட்மெண்ட். கீழே இருக்கிற 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் ராங்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். முக்கியமான ப்ரெசன்ட் டென்ஸ் ரூல். சிங்குலர் வந்துச்சுன்னா, அதாவது சப்ஜெக்ட் சிங்குலர் வந்துச்சுன்னா வேர்போட எஸ் ஆட் பண்ணணும். த சன் ஷைன்ஸ் அப்படின்னு இருக்கணும், SHINES. ஓகே, த சன் ஷைன் அப்படின்னு தான் இருக்குது. ஸோ தட் இஸ் ராங். மற்ற 2 சென்டென்சஸும் கரெக்ட். ஷால் வி கம்ப்ளீட் திஸ் எக்ஸசைஸ்? இந்த எக்ஸசைஸை முடிச்சுக்கலாமா? இது வெர்பல் கொஸ்டின். கீழே இருக்கிற 3 ஆப்ஷனில் எந்த ஆப்ஷன் ராங்? வீடியோ பாஸ் பண்ணிவிட்டு ஆன்சர் கண்டுபிடிங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். டிட் திஸ் எக்ஸசைஸ் கம்ப்ளீட்டட். டிட் அப்படிங்கிறது பாஸ்ட் டென்ஸ். ஓகே, அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் ப்ரெசன்ட் டென்ஸில் தான் இருக்கணும். டிட் திஸ் எக்ஸசைஸ் கம்ப்ளீட் அப்படி தான் இருக்கணும். ஓகே, கம்ப்ளீட்டட் அப்படின்னு வரக்கூடாது. ஸோ தட் இஸ் ராங். ஃபைனல் கொஸ்டின். திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் எக்ஸசைஸ், இது ஸ்டேட்மெண்ட். ஓகே, கீழே 3 ஆப்ஷன்ஸ் இருக்குது. 3 ஆப்ஷன்ஸில் எந்த ஆப்ஷன் ராங் அப்படிங்கிறத கண்டுபிடிங்க. வீடியோ பாஸ் பண்ணிக்கோங்க. ஆன்சர் ஃபியூ செகண்ட்ஸில் டிஸ்ப்ளே ஆகும். அகெயின் ஒரு ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸில் இருக்கிற கொஸ்டின். ஹேஸ், ஹேவ் வந்துச்சுனாலே ப்ரெசன்ட் பர்ஃபெக்ட் டென்ஸ் தான். ஓகே, அதை ஃபாலோ பண்ணுற வேர்ப் பாஸ்ட் பார்ட்டிசிபிளாக தான் இருக்கணும். ஹேஸ் த எக்ஸசைஸ் கம் டு ஆன் எண்ட், கேம் வரக்கூடாது, கம் டு ஆன் எண்ட். மற்ற 2 ஆப்ஷன்ஸும் கரெக்ட். இந்த எக்ஸசைஸில் கண்டிப்பாக ஒரு சென்டென்ஸை வேறு டைப்பில் எப்படி எழுதலாம் அப்படிங்கிறத லேர்ன் பண்ணியிருப்பீங்க. அடுத்த வீடியோவில் இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான கிராமர் எக்ஸ்ப்ளனேஷன், இன்ட்ரெஸ்டிங்கான எக்ஸசைஸோடு பார்க்கலாம். Thanks for watching and thanks for your valuable comments.